தினமும் இந்த புகையிலை பாவனையினால் மாத்திரம் சுமார் 60 பேர் எமது நாட்டில் மாத்திரம் அகால மரணம் அடைகின்றார்கள். வருடாந்தம் 22,000 பேர் அகால மரணம் அடைகின்றார்கள். சிகரெட், மதுசாரம் மறக்கலாம். இந்த பயன்பாட்டு சதவீதம் அதிகரித்திருக்கா, குறைஞ்சிருக்கா? புகைத்தல் பாவனை வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இருப்பினும் அரசாங்கத்திற்கும் கூட அவர்கள் அழுத்தங்களை கொடுத்து பல விடயங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த அரசாங்கம் எந்த விதமான மாற்று நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. வரி அறவிடுகின்றார்கள். இந்த உலகம் மாற்றம் செய்யவில்லை. பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகின்றது. இந்த சிகரெட்டிற்கான வரிமுறைமையை சரியாக அவர்கள் அமுல்படுத்தினால் இது போன்ற 3 தேர்தல்களை அவர்கள் நடாத்தலாம். பாதீட்டு வாசிப்பின் அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் பாதீட்டு வாசிப்பில் ஈடுபடுகின்றார்கள் அப்போதெல்லாம் இந்த இல்லீகல் சிகரெட் அல்லது ஸ்மக்லிங் சிகரெட் கடத்தல் அல்லது சிகரெட் கடத்தல் செய்யப்படுகின்றது, சட்டவிரோதமான சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்கின்ற பல்வேறு செய்திகள் குறிப்பிட்ட செய்தித்தாள்களிலோ ஆங்காங்கே பரவி வரும். இது குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஒரு நுணுக்கம், டெக்னிக். நீங்களும் ஒரு கதாநாயகன், நீங்களும் மன உளைச்சலில் இருந்தால் புகைக்கலாம். சிகரெட்டை அடுத்தடுத்து காண்பிக்கின்றார்கள். சிகரெட்டை ஒரு சிம்போலிக்காக பயன்படுத்துகின்றார்கள். ஒரு நபரின் வீரத்தை காண்பிக்க, ஒரு நபரின் கவர்ச்சியை காண்பிக்க, ஒரு நபரின் கௌரவத்தை காண்பிக்க சிகரெட்டை ஒரு சிம்போலிக்காக பயன்படுத்துகின்றார்கள். ஏன்? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சர்வதேச புகையிலை தடுப்பு தினம் மே மாதம் 31ஆம் தேதிக்கு அந்த தினமாக கருதப்படுகின்றது. அவை இன்று இந்த புகையிலை காரணமாக எத்தனையோ பாதிப்புகளுக்கு இளைஞர் சமுதாயம் முகம் கொடுத்து வருகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் விவரமாக பேசப் போகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று இலங்கையில் இந்த புகையிலை சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளவு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை வைத்து இலங்கை அரசாங்கத்திற்கு என்னென்ன நாங்கள் வேறு வழிகளில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது நல்ல வழிகளில் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்தும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் இன்று இருக்கின்றது. குறுகிய நேர்காணலாக இருந்தாலும் மிக முக்கியமான பல விடயங்களை பேச போகின்ற ஒரு நேர்காணலாக இந்த நிகழ்ச்சி அமைய போகின்றது. அவை இன்று எம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். இந்த விவரங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி அதிகாரி திருமதி நிதர்சனா செல்லதுரை அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். அண்மையில இந்த சர்வதேச புகையிலை தடுப்பு தினம் சம்பந்தமான ஒரு ஊடக சந்திப்பு உங்களுடைய எடிக் நிறுவனத்தால செய்யப்பட்டிருந்தது. அவை இந்த ஊடக சந்திப்புல நிறைய விஷயங்கள் வெளியிடப்பட்டிருந்தது, நாங்கள் அவதானிச்சோம். அதுல மிக முக்கியமானது தான் நாட்டுக்கு டாலரை அதிகமாக எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டது. அது நிறைய ஹைலைட் ஆகியிருந்தது அந்த இடத்துல. ரைட், நாங்கள் முதல்ல வருவோம். மே 31ஆம் தேதி சர்வதேச புகையிலை தடுப்பு தினம். என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு இலங்கையில்? ஒவ்வொரு வருடமும் மே 31 சர்வதேச புகைத்தல் தடுப்பு தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனம். ஆகவே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தொனிப்பொருளையொட்டித்தான் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளாக புகையிலை நிறுவனத்தின் தலையீடுகளை வெளிக்கொணர்வோம், புகையிலை மற்றும் நிக்கோட்டின் உற்பத்திகளுக்கு எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்பதுதான் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளாக அமைந்துள்ளது. ஆகவே இந்த தொனிப்பொருளை முன்வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடளாவிய ரீதியில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சிகரெட் பாவனையின் கவர்ச்சியை குறைக்க வேண்டும், புகைத்தல் பாவனைக்கு இருக்கின்ற கவர்ச்சியை குறைத்து இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அத்தோடு பாவனையாளர்களையும் இந்த தருணத்தை பயன்படுத்தி இது ஒரு சிறந்த காலமாகவே விடுதலையாக வேண்டும் என்கின்ற பல்வேறு தொனிப்பொருட்களை பயன்படுத்தி, நுட்பங்களை பயன்படுத்தி நாங்களும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளை நாடளாவிய ரீதியில் நடாத்தி செல்கின்றோம். ஆகவே இந்த சர்வதேச புகைத்தல் தடுப்பு தினத்தை மாத்திரமின்றி நாங்கள் தினமும் இது தொடர்பாக கதைக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் அந்த தினத்திற்கு மாத்திரம் நிகழ்ச்சிகளையோ அல்லது செயற்பாடுகளையோ செயற்படுத்தும் இடத்து அந்த அந்த நாள் மாத்திரம்தான் கதைக்கப்படும் அல்லது பேசப்படும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த புகையிலை பாவனையினால் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது.
தினமும் இந்த புகையிலை பாவனையினால் மாத்திரம் சுமார் 60 பேர் எமது நாட்டில் மாத்திரம் அகால மரணம் அடைகின்றார்கள். வருடாந்தம் 22,000 பேர் அகால மரணம் அடைகின்றார்கள். புகைத்தல் பாவனை என்பது ஒரு மனிதனை புகைக்கும் இருவரில் ஒருவரை கொலை செய்யக்கூடிய ஒரு பாரதூரமான பாவனையாக கருதப்படுகின்றது. இலங்கையில் மாத்திரம் இலங்கையில் ஏற்படுகின்ற அதிகமான மரணங்கள் தொற்றா நோய்களால் தான் ஏற்படுகின்றது. சுமார் 83% மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றது. இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு 4 பிரதான காரணங்கள். அதில் முதலாவது காரணம் தான் இந்த புகைத்தல் பாவனை, 2வது காரணம் அதிசார பாவனை, 3வது காரணம் உணவு பழக்க வழக்கம், 4வது உடற்பயிற்சி. இந்த 4 காரணிகளின் மூலமாகவே தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றது. இந்த தொற்றா நோய்களால் அதிகமான மரணங்கள் ஏற்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் சுமார் 8 மில்லியன் பேர் இந்த புகைத்தல் பாவனையினால் மரணிக்கின்றார்கள். புகைத்தல் பாவனையால் மாத்திரமின்றி 2ஆம் நிலை புகைத்தலுக்கும் ஆளாகி சுமார் 1.3 மில்லியன் பேர் அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த புகைத்தல் பாவனையினால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது பாரதூரமானது. மரணங்கள் மாத்திரமல்ல, சுமார் 200க்கும் மேற்பட்ட நோய்கள் இதனால் ஏற்படுகின்றது. நோய்கள் மாத்திரமல்ல, பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள், அதே போன்ற சமூக சீர்கேடுகள், மேலும் சூழல் பாதிப்படைவதற்கும் கூட இந்த புகைத்தல் பாவனை காரணமாக அமைகின்றது. உதாரணமாக சிகரெட்டில் காணப்படுகின்ற ஃபில்டர்ஸ் என்று கூறுவார்கள். அந்த ஃபில்டர்ஸ் எமது சூழலுடன் கலக்கும் பொழுது பல்வேறு சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த புகை சூழலுடன் கலக்கும் பொழுது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே புகைத்தல் பாவனையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நாங்கள் தினமும் கதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனெனில் மரணிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் குறிப்பிட்ட நிறுவனம் ஈடு செய்வதற்கு தான் எதிர்பார்க்கின்றது. ஏனென்றால் அவர்கள் லாப நோக்கத்திற்காக மாத்திரம் இயங்குகின்ற ஒரு நிறுவனம். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் மரணிக்கும் பொழுது அவர்கள் இலக்கு வைக்கின்ற பிரதான குழுக்கள் சிறுவர்களும் இளைஞர்களும். ஆகவே எதிர்காலத்தில் எமது நாட்டை பாதுகாக்க காத்திருக்கும் இந்த சமூகத்தை இந்த புகைத்தல் பாவனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் இதனை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் மாத்திரமல்ல, அனைவரும் இணைந்து, சமூக கட்டமைப்பில் இருக்கின்ற அனைவரும் இணைந்து இதற்கு செயற்பட வேண்டும், எமது எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு. நிதர்சனா, இப்போ கடந்த ஒரு சில வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம், ரைட், இந்த வருடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த புகையிலை பயன்பாடு, சிகரெட், மதுசாரமா இருக்கலாம், இந்த பயன்பாட்டு சதவீதம் அதிகரித்திருக்கா, குறைஞ்சிருக்கா? குறிப்பாக புகையிலை பயன்பாடு, புகையுடனான பயன்பாடு அல்லது புகையிலை இல்லாத பயன்பாடு என்று நாங்கள் பிரித்துக் கொள்ளலாம். புகைத்தல் எனும் பொழுது அதிகமானோர் சிகரெட் பாவனையில் தான் ஈடுபடுகின்றார்கள். நாங்கள் கடந்த 10 வருடத்துடன் ஒப்பிடும் பொழுது இலங்கையில் சிகரெட் பாவனை வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. இதற்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றது. சிகரெட் பாவனைக்கு இருக்கின்ற கவர்ச்சி குறைவடைந்தது, அதே போல சுகாதார ரீதியான விழிப்புணர்வு அதிகரித்தது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் புகைத்தல் பாவனை வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. இருப்பினும் இந்த வீழ்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத குறிப்பிட்ட நிறுவனம் பல்வேறு வகைகளில் இந்த புகையிலை கட்டுப்பாட்டு கொள்கைகளை தாமதப்படுத்துவதற்கு, சிறந்த கொள்கைகளை அமுல்படுத்தாமல் இருப்பதற்கான பல்வேறு விடயங்களை அரசாங்கத்திற்கும் கூட அவர்கள் அழுத்தங்களை கொடுத்து பல விடயங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நான் ஒரு உதாரணத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ள ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டு கொள்கைதான் இந்த சிகரெட் மீதான வரியை அதிகரிக்க வேண்டும் என்பது. இந்த வரியை அதிகரிக்கும் பொழுது 2 விடயங்கள் நடைபெறும். முதலாவது, பாவனை குறைவடையும். 2வது, அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2024, 2025ஆம் ஆண்டு எமது நாட்டில் இந்த வரி அதிகரிப்பு வீதத்தில் சில மந்தகதி நேர்ந்துள்ளது. இந்த அரசாங்கம் எந்த விதமான மாற்று நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. வரி அறவிடுகின்றார்கள். இந்த மாற்றம் செய்யவில்லை. 2021ஆம் ஆண்டு 20% வரி அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதிகரிக்கப்பட்டமையினால் இந்த சிகரெட் உற்பத்தி சுமார் 18% குறைவடைந்தது. அதாவது சிகரெட் பாவனை குறைவடைந்தது. அதே போல அரசாங்கத்துக்கு சுமார் 7.7 பில்லியன் ரூபாய் வருமானமும் அதிகரித்தது. இது ஒரு உதாரணம். அதே போல உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரைத்துள்ளது, சிகரெட்டிற்கான வரி வீதம் ஆக குறைந்தது 75% காணப்பட வேண்டும் என்பது. ஆனால் தற்போது அந்த 75%-லும் பார்க்க குறைவாகவே குறிப்பிட்ட சிகரெட் வகைகளுக்கான வரி வீதம் அறவிடப்படுகின்றது. அதிகளவு விற்பனை செய்யப்படும் அந்த வகைக்கான வரி சதவீதம் 66%, குறைந்தளவு விற்பனை செய்யப்படுகின்ற சிகரெட் வகைக்கான வரி வீதம் 68% கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி முறைமையினால் அரசாங்கம் சுமார் 17.3 பில்லியன் என்கின்ற பாரிய பணத்தொகையை இழக்கின்றது.
ஆகவே இந்த வரி முறைமையை சரியாக அறவிட்டால் பல்வேறு விடயங்களை எமது அரசாங்கத்திற்கு மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், தற்போது மாகாண சபை தேர்தல் அது போன்ற பல்வேறு இன்னல்கள் எமது அரசாங்கம் இப்பவே பொருளாதார நிறைய நெருக்கடிகள் காணப்படுகின்றது. இந்த சிகரெட்டிற்கான வரி முறைமையை சரியாக அவர்கள் அமுல்படுத்தினால் இது போன்ற 3 தேர்தல்களை அவர்கள் நடாத்தலாம். அல்லது பல்வேறு பாதீட்டுக்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயற்கை அனர்த்தத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாதீடு இந்த 17.3 பில்லியனை பார்க்கலும் குறைவானது. அதே போல போஷணை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாதீடும் இதனை பார்க்கவும் குறைவானது. அதே போல கர்ப்பிணி தாய்மார்களின் விடுமுறை காலத்தில் அவர்களுக்கான சலுகைகளை வழங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதீடும் இந்த தொகையை பார்க்க மிகவும் ஒரு சிறிய அளவுதான். ஆகவே இந்த பொறிமுறையை எமது அரசாங்கம் சரியாக அமுல்படுத்தினால் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் அமையும். நிதர்சனா இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ 17.4 பில்லியன் 17.4 பில்லியன் அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் இந்த அரசாங்கம் ஏன் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக இதற்கான அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டுத்தான் வருகின்றது. அதாவது சர்வதேச நிறுவனங்கள் காரணமா? சமூக மட்டத்தில் இருந்தும் இதற்காக கட்டுப்பாட்டுக்காக வேலை செய்கின்ற பல்வேறு மட்டத்தில் அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் சில வேளைகளில் குறிப்பிட்ட நிறுவனத்தின் தலையீடுகள் இருக்கலாம். எங்களுக்கு அது தொடர்பான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இருப்பினும் கூட இதுதான் சிகரெட் நிறுவனத்தின் ஒரு நுணுக்கம். அதாவது எந்த ஒரு தருணத்தில் கட்டுப்பாட்டு கொள்கைகள் அரசாங்கத்தினால் பேசுபொருளாக மாறுகின்றதோ அந்த தருணத்தில் குறிப்பிட்ட நிறுவனம் பல பொய்யான தகவல்களை வெளியிடுவார்கள். நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லது செய்தித்தாள்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்து பாருங்கள். பாதீட்டு வாசிப்பின் அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் பாதீட்டு வாசிப்பில் ஈடுபடுகின்றார்கள் அப்போதெல்லாம் இந்த இல்லீகல் சிகரெட் அல்லது ஸ்மக்லிங் சிகரெட் கடத்தல் அல்லது சிகரெட் கடத்தல் செய்யப்படுகின்றது, சட்டவிரோதமான சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்கின்ற பல்வேறு செய்திகள் குறிப்பிட்ட செய்தித்தாள்களிலோ ஆங்காங்கே பரவி வரும். இது குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஒரு நுணுக்கம், டெக்னிக். ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் கூறும் ஒரு விடயம்தான், இந்த சட்டவிரோதமான சிகரெட்டுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சிகரெட்டிற்கான வரி வீதத்தை குறைக்க வேண்டும். குறைந்த அளவு நாங்கள் வரியின் மூலமாக விலையின் மூலமாக சிகரெட்டை விற்பனை செய்வதன் மூலம் மனிதர்கள், அதாவது பாவனை செய்வோர் அதனை பெற்றுக்கொள்வார்கள், இந்த சட்டவிரோதமான சிகரெட்டிற்கு செல்ல மாட்டார்கள் என்பது அவர்களுடைய கருத்து அப்படியானது. ஆனால் இந்த சட்டவிரோத சிகரெட்டுக்கள் என்பதும் குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஒரு உற்பத்தி பொருள் தான். ஏனென்றால் அதனை உற்பத்தி செய்வதற்கு தேவையான இயந்திரங்கள், அதன் தொழில்நுட்ப விடயங்கள் அனைத்துமே குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டவிரோதமான சிகரெட் சந்தை என்பது ஒரு பொய்யான கருத்து, இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து. ஆகவே இது போன்ற பல்வேறு நுணுக்கங்களை மற்றும் இப்பொழுது ஒரு புதிதாக வந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த ஹார்ம் ரிடக்ஷன், குறைந்த பாதிப்புள்ள புகைத்தல் பாவனை. அதற்காக பல விடயங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இலத்திரனியல் சிகரெட் பாவனை, குறைந்த பாதிப்புள்ள ஒரு சிகரெட் பாவனை, வேப் என்று கூறுகின்றது. அதே போல நிறைய இலத்திரனியல் உபகரணங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இதனை இளைஞர்கள் மத்தியில் பிரபலியப்படுத்துவது இலகு. ஏனென்றால் இப்பொழுது சிகரெட் பாவனையை விட இலத்திரனியல் சிகரெட் பாவனை என்பது அவர்கள் மத்தியில் அதிகமான கவர்ச்சியை ஏற்படுத்தும். இலங்கையிலும் பயன்பாட்டில் இருக்குது. இசை நிகழ்ச்சிகளில் போது கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலத்திரனியல் சிகரெட்டுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் பயன்படுத்துவது. ஆனால் அது சட்டவிரோதமானது. அது இலங்கை சட்டத்தில் அவ்வாறு பயன்படுத்த முடியாது. இருப்பினும் கூட இந்த ஹார்ம் ரிடக்ஷன் என்கின்ற ஒரு குறைந்தளவான பாதிப்பு என்கின்ற ஒரு போர்வையில் இது போன்ற பல விடயங்களை குறிப்பிட்ட நிறுவனம் செய்து வருகின்றது. இது ஒரு வல்லரசு நிறுவனம், இலங்கை புகையிலை நிறுவனம் என்னும் பெயரில் இயங்குகின்ற ஒரு நிறுவனம், பிரித்தானியா அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனம். ஆகவே 92% பங்குகள் அவர்களுக்கே சாருகின்றது. எங்களது நாட்டு மக்களின் உழைப்பை சுரண்டி எடுத்த அந்த நிறுவனம் குறிப்பிட்ட பணத்தொகையை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றது. நாங்கள் வல்லரசு நாடுகளுக்கு பணத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்றால் குறிப்பாக அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளர்கள் சிகரெட் மீதான சரியான வரி முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கு பல பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அதான் அடுத்த கேள்வி வர இருந்தேன். இப்போ இந்த ஆட்சி, இந்த என்பிபி ஜேவிபி கவர்மெண்ட் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் நினைக்கின்றேன் உங்களுடைய நிறுவனம் நீங்கள் ஒரு பரிந்துரை முன்வைத்தீர்கள். என்ன எல்லா கட்சிகளிடம் முன்வைத்தீர்கள், இவர்கள் அதற்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார்கள்?
நாங்கள் அப்போதும் முன்வைத்தோம், தற்பொழுதும் ம்ஹ்ம். முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த பரிந்துரைகளை சரி செய்வதற்கான எந்த அம் விதமான இன்னமும் நடவடிக்கைகளும் அதன் தாமதங்கள் தான் காணப்படுகின்றது. நாங்கள் அ பல ஆண்டுகளாக முன்வைத்து வருகின்ற சில பரிந்துரைகள் தான் இந்த தனி சிகரெட் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்றது. அந்த சட்டம் இன்னமும் அந்த தனி அமுல்படுத்தப்படவில்லை. சிகரெட் விற்பனை என்றால் சிங்கிள் தனித்தனியாக விற்பனை செய்ய வேண்டும். தடை செய்யும். காரணம் தனித்தனி சிகரெட்டுகளாக வாங்கி புகைக்கும் அளவுதான் நமது நாட்டில் அதிகம். ஆகவே தனி சிகரெட் விற்பனையை தடை செய்யும் பட்சத்தில் குறிப்பிட்ட பாவனை சடுதியாக குறைவடையும். ஆகவே இது எமது பிரதானமான பரிந்துரையாக காணப்படுகின்றது. வாங்க வேண்டும் அதேபோல என்றால் ஒரு பெட்டி வாங்க வாங்க வேண்டும். வேண்டும். ஆகவே இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பரிந்துரை. பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான பரிந்துரை. அது மாத்திரமல்லாமல் வெற்று பொதியிடல் முறைமை. தற்போது 80% எச்சரிக்கை புகைப்படத்துடன் தான் அந்த குறிப்பிட்ட பெட்டிகள் வெளிவருகின்றன. நாங்கள் பரிந்துரைப்பது வெற்றி பொதியிடல் பொறிமுறையை கொண்டு வர வேண்டும் என்பது. அதுவும் இன்னமும் தாமதமான அது அது முறையில். அது கொஞ்சம் விளக்கப்படுத்த முடியுமா? அது என்ன மாதிரி? வெற்று பொதியிடல் முறைமை என்பது எந்த விதமான நிறங்களோ அல்லது சின்னங்களோ குறிப்பிட்ட சிகரெட் வகையின் பெயர்களோ பொறிக்கப்படாத வெற்று பொதியிடல் முறைமை. அந்த முறைமையை நாங்கள் எமது நாட்டிற்குள் கொண்டு இப்ப வரும் அதுல பட்சத்தில் வந்து அந்த கேன்சர் சம்பந்தமான புகைப்படங்களும் இருக்காது அப்படியா? அவை பொறிக்கப்பட்டிருக்கும். ம்ஹ்ம். இருந்தாலும் அந்த நிறம், ஆஹா. சின்னம், பெயர்கள் பொறிக்கப்படாத ஒரு ம், ம். பெட்டியாக வெளிவரும். அதன் நிறம் மாற்றப்பட்டிருக்கும். ஏனென்னு சொன்னால் இப்பொழுது நிறத்தை கொண்டு குறிப்பிட்ட வகை எது என்பது தொடர்பான ஒரு எண்ணம் அதுவும் எங்களது ஒரு வித கவர்ச்சி தானே அந்த கவர்ச்சி பெட்டியும். தான். ம். கவர்ச்சி. அதேபோல எண்ணமூட்டும் ஒரு விடயம். இது என்றால் இந்த நிறம் என்றால் இந்த வகை. அது போன்ற விடயங்கள் இல்லாமலாக்குவதற்காக நாங்கள் அந்த பரிந்துரையை ம். முன்வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் மதுசார மற்றும் புகையிலை மீதான தேசிய அதிகார சபை சட்டம் எமது நாட்டில் காணப்படுகின்றது. 2006ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டது. இதில் பல்வேறு பரிந்துரைகள், பல்வேறு சட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது விளம்பரம் தடை செய்யப்பட்டுள்ளது. ம்ஹ்ம். சிகரெட் பாவனை விளம்பரம் செய்ய முடியாது. ஆனால் எமது நாட்டில் மறைமுகமாக பல்வேறு விளம்பரங்கள் தற்போதும் கூட இடம்பெற்று வருகின்றன. ஆனால் பொதுவாக பார்க்கக்கூடியதாக இல்லை. எங்களுக்கு அது மிகவும் ஒரு சட்டில் வே என்று கூறுவார்கள். ம்ஹ்ம். மிகவும் ஒரு நுணுக்கமான விதத்தில் தான் இந்த விளம்பரங்கள் இடம்பெறுகின்றன. நீங்கள் சமூக ஊடகங்களை சற்று சென்று பாருங்கள். ம்ஹ்ம். அதில் எவ்வாறான விடயங்கள் பகிரப்படுகின்றன. ம். இளைஞர்களை கவரும் வகையில், யுவதிகளை கவரும் வகையில் எவ்வாறான விடயங்கள் கவரப்படுகின்றன. அதேபோல திரைப்படங்களில், சின்னத்திரை நாடகங்களில் இந்த புகைத்தல் பாவனை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் உள்வாங்கப்படுகின்றன. ம். சில நேரத்தில் ஒரு வீரமான தருணத்தில் அல்லது ஏதேனும் ஒரு சமூக நம்பிக்கையை திணிக்கும் ஒரு தருணத்தில் தான் இந்த புகைத்தல் பாவனை உள்வாங்கப்படும். அதிகமாக ஒரு கதாநாயகர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அவர் புகைப்பார். ஆகவே அவர்கள் கற்பிக்க வருவது என்ன? கதாநாயகன் என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தின் கதாநாயகன். ஆகவே அவர்தான் மிகவும் பெருமதியுடன் நடிக்கக்கூடிய ஒரு நபராக காணப்படுவார். அவர் ஒரு மன உளைச்சலின் சந்தர்ப்பத்தில் சிகரெட் புகைக்கின்றார். அப்பொழுது இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன கற்பிக்க விரும்புகின்றோம்? ம், ம். நீங்களும் ஒரு கதாநாயகன், நீங்களும் மன உளைச்சலுக்கு உளைச்சலில் உள்ளாகும் இருந்தால் போது. புகைக்கலாம். ம், ம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகம் அல்லது ஒரு திரைப்படத்தில் ஒரு பொருளை காண்பிக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் என்பது. சிகரெட்டை அடுத்தடுத்து காண்பிக்கின்றார்கள். சிகரெட்டை ஒரு சிம்போலிக்காக பயன்படுத்துகின்றார்கள். ஒரு நபரின் வீரத்தை காண்பிக்க, ஒரு நபரின் கவர்ச்சியை காண்பிக்க, ஒரு நபரின் கௌரவத்தை காண்பிக்க சிகரெட்டை ஒரு சிம்போலிக்காக பயன்படுத்துகின்றார்கள். ஏன்? இதற்கு தற்போது இடம்பெறுகின்ற எந்த விதமான விளம்பரத்திற்கும், திரைப்படத்தின் மூலமாக இடம்பெறுகின்ற விளம்பரத்திற்கும் ஆதாரங்கள் இல்லை. ஆனால் பல வருடங்களுக்கு முன்னால் இடம்பெற்ற இது போன்ற திரைப்படங்களில் இடம்பெற்ற பல்வேறு விளம்பரங்களுக்கான ஆதாரம் தற்பொழுதுதான் வெளிவந்துள்ளது. ஆகவே எங்களுக்கு தெரியாது, இன்னும் ஒரு 50 வருடத்திற்கு பின்னர் இதற்கான ஆதாரங்கள் வெளிவரலாம். எங்களுடைய தமிழ் சமூகம் மிகவும் ஒரு பாதிப்புக்குள்ளான சமூகம். ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் இடம்பெறும் விளம்பரங்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் தென்னிந்திய திரைப்படங்கள் மூலமாக வருகின்ற விளம்பரங்கள், சிகரெட் பாவனையாக இருக்கலாம், மதுசார பாவனையாக இருக்கலாம், ஏனைய பல்வேறு பிரச்சனைகள், ஏனைய பல சமூக பிரச்சனைகள் இந்த தென்னிந்திய திரைப்படங்களாலும் சின்னத்திரை நாடகங்களாலும் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். அதனை பார்க்கின்றோம். அதுபோல நாங்கள் யோசிக்கின்றோம். அதுபோல செய்வதற்கு கூட நாங்கள் எத்தனிக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தமிழ் சமூகம் இதில் அதிகளவான பாதிப்புக்குள்ளான ஒரு சமூகமாக காணப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம், சிகரெட் பாவனை என்பது ஒருவர் புகைக்கும் பொழுது வெளியில் தெரியும். ஆம், இவர் சிகரெட் புகைக்கின்றார் என்பது. தற்போது இருக்கின்ற ட்ரெண்டான நுணுக்கம் என்னவென்றால், தெரியாமல் புகைப்பது அல்லது தெரியாமல் புகையிலை பாவனையை மேற்கொள்வது.
அதற்காகவும் குறிப்பிட்ட நிறுவனம் பல இப்பொழுது நாங்கள் அன்றாடம் செய்தியில் பார்க்கின்ற இந்த பாடசாலை மாணவர்கள் ஏதாவது ஒரு போதைப் பொருளை வைத்திருந்தார்கள், அந்த இளைஞர் குழுக்கள் ஒரு பார்ட்டி போன்ற சந்தர்ப்பங்கள் இதனை பயன்படுத்தியிருந்தார்கள் போன்ற பல தகவல்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் குறிப்பிட்ட நிறுவனத்தின் பின்புலத்தில் இடம்பெறுகின்ற பல விடயங்கள் தான். ஏனென்றால் தற்போது இளைஞர்கள் வெளியில் தெரிவது போல புகைப்பதில்லை, தமது வாயின் ஏதாவது ஒரு அங்கத்திற்குள்ளோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் தனது புகையிலை பாவனையை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே இதனை தக்க வைத்துக் கொண்டு சிகரெட் பாவனைக்குள் இட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதன் பின்புலம். அது மாத்திரமல்லாமல் சிகரெட் பாவனை என்பது கேட்வே ட்ரக். ஏனைய பாவனைகளுக்குள் செல்வதற்கு முன்னர் அல்லது ஏனைய பாவனைக்கு செல்வதற்கு காரணமாக அமைவதும் இந்த சிகரெட் பாவனை தான். இதுதான் முதலில், இதுக்கு பிறகுதான் எல்லாமே அந்த மாதிரி. ரைட். இப்போ இப்படி பார்க்கும்போது இப்போ இலங்கையை பொறுத்த மட்டில் எந்த பகுதி அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது, அதாவது பயன்பாட்டு அதிகமாக இருக்கிறது எந்த பகுதின்னு சொல்லலாம்? இலங்கையை பொறுத்தளவில் மதுசார பாவனை அதிகளவில் காணப்படும் சில பிரதேசங்களும் காணப்படுகின்றது. அதே போல புகைத்தல் பாவனையும் அதிகளவில் காணப்படும் பிரதேசங்களாக குறிப்பாக மேல் மாகாணம் காணப்படுகின்றது. ஏனைய போதைப் பொருள் பாவனையும் கூட மேல் மாகாணத்தில் தான் அதிகமாக காணப்படுகின்றது. மதுசார பாவனை வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் காணப்படுவதோடு மேல் மாகாணத்திலும் குறிப்பிட்ட மதுசார பாவனை காணப்படுகின்றது. மதுசார பாவனை, சிகரெட் பாவனை அல்லது போதைப் பொருள் பாவனை என்பது அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்ற ஒரு விடயம்தான். ஆனால் இந்த பாவனைகளை மெருகூட்டும் விடயங்கள் இங்கு நாங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் தற்போது பாவனை செய்பவர்கள் பாவனை செய்கின்றார்கள். ஆனால் எங்களது கடமை இளையோரை பாதுகாப்பது, சிறுவர்களை பாதுகாப்பது. ஆகவே மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் என்கின்ற ரீதியில் நாங்கள் அனைவரிடமும் கோருவது, இந்த கவர்ச்சியை தடுப்பதற்கு நாங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வோம், ஒன்று கூடுவோம், அதற்கான எதிர்ப்பினை தெரிவிப்போம். அதே போல இந்த பாவனையில் இருந்து மீண்டெழுவதற்கு, பாவனையிலிருந்து விடுதலை ஆவதற்கும் நாங்கள் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் சிலர் தமது ஆசைக்காக சென்று புகைப்பதில்லை, தமது ஆசைக்காக சென்று குடிப்பதில்லை. பல்வேறு சமூக காரணிகள் தான் அவர்களை குடிக்கவோ புகைக்கவோ தூண்டுகின்றது. ஆகவே இந்த சமூக காரணிகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதனை பலவீனப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் தற்போது இருக்கின்ற பாவனையும் குறையும், அதே போல எதிர்காலத்தில் இருக்கின்ற பாவனையும் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதனுடன் இணைத்து நான் ஆரம்பத்தில் கூறியது போல கொள்கைகள், சட்டங்கள், வரி விதிப்பு போன்றவை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது நிலையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக அமையும். இந்த நேர்காணலில் மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் இன்று இடம் பேசியிருக்கின்றோம். இறுதியாக இப்பொழுது எங்களுடைய காணொளி, இந்த நேர்காணலை பார்க்கின்ற நிறைய இளம் யுவதிகள் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மெசேஜ் என்றால் நீங்கள் இப்பொழுது சொல்லலாம். இளைஞர்களோ யுவதிகளோ, நாங்கள் இந்த தேவையற்ற விடயங்களுக்கு ஏமாற தேவையில்லை. நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புகைப்பதற்கு அல்லது மதுசாரம் அருந்துவதற்கு அழைப்பவர்கள் அவர்கள்தான் உங்களுடைய எதிரி, அல்லது இதற்கு எங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதை நினைத்து ஏதேனும் ஒரு செயற்பாடுகளை செய்பவர்கள் அவர்கள்தான் உங்களுடைய முதலாவது எதிரி. ஏனென்றால் உங்களுக்கான தெரிவு, உங்களுடைய தெரிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும், ஏனையோருடைய தெரிவாக அமையக்கூடாது. ஆகவே உங்களுடைய தெரிவு என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நிறுவனங்கள் உங்களை தான் இலக்கு வைக்கின்றார்கள், உங்களை தான் ஏமாற்றுவதற்கு முற்படுகின்றார்கள் பல்வேறு முறைகளிலும். ஆகவே அதனை அறிந்து கொள்ளுங்கள், ஏமாறாமல் இருங்கள், ஏனையோருக்கும் தெரியப்படுத்துங்கள் என்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு கூறக்கூடிய ஒரு விடயம். ரைட், நல்ல விடயம். நாங்களும் தொடர்ந்தும் அறிவுறுத்துவதுதான் இளம் சமுதாயத்தினர் நல்வழியில் தான் பயணிக்க வேண்டுமே தவிர தீய வழியில் அல்ல. ஆகவே இப்படியான இந்த புகையிலை, மதுசாரம், ஏனைய அபாயகரமான போதை பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள், நிறுத்தி விடுங்கள் என்பதைத்தான் நாங்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். இது உங்களுடைய நலனுக்கு, நம்முடைய நாட்டின் நலனுக்கு, நம்மளுடைய அடுத்து வரும் சந்ததியினருடைய எதிர்கால நலனுக்காக நாங்கள் இன்று இதை சிந்தித்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. பார்ப்போம், நல்வழிப்படுத்த என்னென்ன முடியுமோ எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ந்து செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய எங்களுடைய நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்து இவ்வளவு பல நல்ல விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட திருமதி நிதர்சனா செல்லதுரை அவர்களுக்கு எங்களுடைய மனம் மார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி,
வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.